மலர் ஒரு மென்மையான இதயம் கொண்ட பெண். அவளின் திருமணம் அரவிந்தனுடன் நடந்தது 2 வருடங்களுக்கு முன்பு. அரவிந்தன் வெளியில் பார்ப்பதற்கு மென்மையானவர், ஆனால் உள்ளுக்குள் தன்னலம் நிறைந்தவர். திருமணத்தின் ஆரம்பத்தில் மலர் நினைத்தது, இது என் கனவின் வாழ்க்கை. அரவிந்தன் அவளை அழகாக கவனித்தான், சிரித்து பேசினான், அவளை உலகம் முழுதும் சுற்றி காட்டுவேன் என்று கூறினான். ஆனால் சில மாதங்களில் அவர் மாறினார். இரவு நேரங்களில் மொபைல் பேசும் சத்தம், மறைமுக சிரிப்பு, அது ஆபீஸ் வேலை என்ற பதில்கள். மலரின் மனதுக்குள் ஒரு சந்தேகம் எழத் தொடங்கியது. ஒரு நாள் அவள் குளியலறையில் அவன் மொபைல் விழுந்ததில் அதிலிருந்து கேட்ட ஒரு பெண்ணின் குரல், அதிலிருந்த ஒரு செய்தி அவளை உறைய வைத்தது. நாளை நீ கூறிய மாதிரி போய்விடலாம். அவளுக்கு எதுவும் தெரியாது. அந்த ஒரு வரி மலரின் உலகத்தை சிதறடித்து விட்டது. அவள் உணர்ந்தாள், இது வெறும் துரோகம் அல்ல, அவளின் வாழ்க்கை மீது நடந்த ஒரு சதி. ஆனால் மலர் அளவில்லை. அவள் முடிவு செய்தாள், தன்னுடைய இதயத்தை உடைத்தவரை அழிக்காமல் அவள் ஒரு முடிவை எடுத்தாள், உண்மையால் தோற்கடிக்க.